மனித நேயமுள்ள செங்கண் பார்வையாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலக மக்களுக்கு இடையே இந்த கேள்வி எழுகிறது. அவர்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவன தலைவர்களாக இருந்தாலும் சரி, விதியை வெல்ல முடியுமா என்கிற கேள்வி. இந்த விதி மிக வலிமையானது, மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. விதியை வென்றோன் மரணத்தை வென்றோன் என்கிற சொல்லாடலும் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையின் சதிதான் விதி. அது எப்படி என்றால், பிறப்பித்து அல்லது கூடியிருந்து செய்யும் அதன் துரோக செயல்தான், அந்த சதிதான் இந்த விதி என்பது. ஆகவே இதை வெல்லுவது கஷ்டமான காரியம்தான். அதுவும் சர்வ வல்லமை பெற்ற இயற்கையை எதிர்த்து நிற்பது என்பது அதன் அங்கத்தின், அதாவது இயற்கையின் அங்கத்தின் உருவாக இருக்கும் மனிதனால் நடக்காத காரியம்தான். இயற்கையின் சதிதான் சரி. அது என்னவென்றால், இயற்கை தன் படைப்பின் போது ஒவ்வொரு உயிரின் இரத்தத்திலும் தன்னலமும் தன்முனைப்பும் என்கிற ஒரு தன்மையை ஏற்றி இரத்தத்தோடு ஏய்த்து வைத்திருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு உயிரும், குறிப்பாக மனிதனை எடுத்துக்கொண்டால், அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை, உறவுகளுக்குள் சண்டை, நண்பர்களுக்குள் சண்டை, ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் செய்யும் துரோகம், நாட்டுக்கு நாடு சண்டை, போர், இவையெல்லாம் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், நான் தான் எல்லாவற்றிலும் முன்னிருக்க வேண்டும் என்கிற கொள்கையோடு அமெரிக்கா செயல்படுகிறது. அதற்காக அது கண்டபடி நாடுகளுக்கு மேல் வரி போடுவது, குறைப்பது, சண்டை மூட்டுவது போன்ற காரியங்களை செய்து தான் உலகத்துக்கு ஒரு போலீஸ்காரன் என்கிற தன்மையை காட்ட விரும்புகிறது. நான் இல்லையே இந்த உலகம் இல்லை, உலகம் அமைதியாக இருக்க முடியாது என்கிற போக்கில் அமெரிக்கா சென்று கொண்டு இருக்கிறது. அதுவும் இன்றைய டொனால்டு ட்ரம்ப் அதிபர் அவர்களை எடுத்துக்கொண்டால் சொல்லவே வேண்டியதில்லை. தனிநாடான யுக்ரைன் மீது ரஷ்யா விளாடிமிர் புட்டின் படையெடுத்திருக்கிறார். அவரது கொள்கை என்னவென்றால், என் சொல்படிதான் யுக்ரைன் நடக்க வேண்டும், யுக்ரைன் வேறு நாட்டுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, நேட்டோவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று யுக்ரைனை தாக்குகிறார். இஸ்ரேலும் அவ்வாறு தான். பாலஸ்தீனர்களை தங்களது அடிமை போல் நடத்த வேண்டும், அடிமைதான் என்கிற நிலையில் பல ஆயிரம் பேர்களை இன்று இஸ்ரேல் தோஷம் செய்து பாலஸ்தீனர்களை கொன்றுள்ளது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால், தன் மொழிதான் முன்னிற்க வேண்டும் என்று இந்தியை முதன்மைப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்கிறது. மற்ற இந்திய மொழிகளை நசுக்குகிறது. இப்படியாக நாட்டில், உலகில் அமைதியின்மை, கொந்தளிப்பான சூழ்நிலை, பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் உட்பட அரசியல் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இந்த தன்னலமும் தன்முனைப்பும் என்கிற
இயற்கையின் சதியால், அதாவது நாம் சாதாரணமாக சொல்லப்போகும் விதியால் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, இந்த விதியை வெல்ல முடியுமா என்பது. இயற்கையின் படைப்பில் ஒரு அங்கமான நாம் இயற்கையை எதிர்த்து இந்த விதியை வெல்வது என்பது கஷ்டமானது தான். இயற்கை உண்டாக்கிய வரையறைக்குள் அல்லது வட்டத்துக்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதை மீறி அதை மிஞ்சி இவனால் செய்வது என்பது கஷ்டம்தான். ஆனால் உலக தலைவர்களாகிய தத்துவ ஞானிகள், மத தலைவர்கள் மற்றும் உலக தத்துவ தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த அமைதிக்காக, உலக அமைதிக்காக, மக்களிடையே அமைதி நிலவுவதற்காக ஒன்று கூடி பேச வேண்டும். மேலும் திருக்குறள், நாலடியார் போன்ற உலக அறநூல்களையும் நீதி நூல்களையும் படித்து உணர்ந்து மக்களிடையே பரப்ப வேண்டும். அடிக்கடி சமூக உரையாடல் நடைபெற வழிவகை செய்ய வேண்டும். உலக நாடுகள் ஒன்றோடு ஒன்று கூடி பேசி அமைதிக்கான என்ன வகை வழிகள் என்று ஆராய வேண்டும். இப்படி செய்தால் இந்த விதியை வெல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதன் வீரியத்தை குறைக்க முடியும். இந்த வகையில் உலகில் அமைதி நிலநாட்ட, சாதாரண பொதுமக்கள் அமைதியான சூழ்நிலையில் வாழ ஆவண செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. செங்கண் பார்வையாளர்களே, மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிங்கள். நான் அடிக்கடி இந்த காணொளியில் வரும்பொழுது அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.